அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வார வெள்ளிக்கிழமை நமது குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் அற்புத மங்கள குங்கும பூஜை சொல்லித்தரப்போகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்துக்குன்னு நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து இனி வரும் காலங்களையும் அந்த பதிவுகள் வரும். எனவே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அறிவிப்பு: சென்ற பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி அற்புதமான அந்த நாளில் 4 ஜாமங்களும் சிவனின் மீது வைத்து அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட அன்று நள்ளிரவு 12 மணிக்கு ருத்ரோஹோமத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட பானலிங்க பிரசாதம் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எத்தனை பானலிங்கம் வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை வாங்கிய பிறகு அதை எப்படி பயன்படுத்தணும்னு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித் தருகின்றேன். 20/2/2026 மாசி 8 வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் இந்த பூஜையை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தை செய்யுங்க, அல்லது பகல் பொழுது, அல்லது மாலை 6 மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யுங்க. எப்படி இந்த பூஜை செய்யணும்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக குங்குமம் போடுங்க. குங்குமம் போட்டு அந்த குங்குமத்தின் மீது ஒரு துண்டு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வைக்கணும். வச்சுட்டு அதற்கு முன்பாக 9 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். அவ்வாறு ஏற்றி வைத்து ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து ஓம் குலதெய்வமே வசி வசி என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் குலதெய்வத்தினுடைய மூல மந்திரம் உங்களுக்கு தெரியும்னா அந்த மூல மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கலாம். அல்லது ஓம் குலதெய்வமே வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டி உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியும் தூபதீபம் காட்டி உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் குலதெய்வம் வீடு தேடி வரும். இந்த பூஜையை முடித்து ஒரு 1 மணி நேரம் கழித்து அந்த மஞ்சளை எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுருங்க, அல்லது பீரோவில் போட்டு வச்சுருங்க. அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் வீட்டில் குங்குமம் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த குங்குமத்தோடு சேர்த்திக்கோங்க. இந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயம் சகல காரிய வெற்றி கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு அற்புத அறிவிப்பு. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. கிரகண நாளில் கிரகண நேரத்தில் உங்கள் குல தெய்வத்தின் பிரயோக மந்திர உபதேசம் நீங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ள தற்பொழுது பதிவுகள் தொடங்கிவிட்டது. டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். அதனுடைய குரு காணிக்கை எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். விருப்பம் உள்ளோர் குரு காணிக்கை செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள் குலதெய்வத்தோட பெயர், உங்கள் பெயர், நீங்கள் எந்த மாவட்டம், இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டிங்கன்னா பதிவு செஞ்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுப்பாங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே அன்று மாலை 5:30 மணிக்கு மேல் 6:47 மணிக்குள் உங்கள் குலதெய்வ பிரயோக மந்திர உபதேசம் வழங்கப்படும். பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.